வணக்கம் நண்பர்களே. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கில் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேதி 14/11/2020 முதல் 4/12/2020 வரை நம்ம அப்ளிகேஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் டிசம்பர் ஜனவரியில் நடக்குது. அது மெயின் எக்ஸாம் ஜனவரி 29 நடக்குது. அடுத்து இன்டர்வியூ பிப்ரவரி ஆர் மார்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. மொத்த வேக்கன்சி என்ன அப்படின்னா மொத்தம் 2000 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 2000 வேக்கன்சி, 2000 அசிஸ்டண்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த வேக்கன்சி 2000. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா அஸ்ஸான் 31/12/2020 இப்படி graduation any discipline from the recognized university or any equivalent qualification recognized as such central government. Those who are in final year bar semester of the graduation may also apply provisionally subject to the graduation condition that if called for interview. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் படித்தவங்களுக்குமே இவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிப்பாங்க இல்லையா, கடைசி வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் என்ன அப்படின்னா மினிமம் பிலோ 21 years, நாட் மோர் தென் 30 years. 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 30 + 5 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்களாக்க 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ். அடுத்து இது எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொன்னால் பேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷினு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேத்ஸ் 35 கொஷினு, ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷினு. ஸோ மொத்தம் 100 கொஷினுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டைமிங். 20 நிமிஷம் இங்கிலீஷுக்கு, ஆப்டிடியூடுக்கு 20 நிமிஷம், ரீசனிங் எபிலிட்டிக்கு 20 நிமிஷம். ஸோ மொத்தம் 1 மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க. மெயின் எக்ஸாமில் அதே மாதிரி ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 45 கொஷினு, டேட்டா நாலேஜ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் 35 கொஷினு, ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் 40 கொஷினு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 35 கொஷினு. ஸோ மொத்தம் 155 கொஷின் 200 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம்ஸ்க்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ மெயின் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ இதெல்லாம் ஒரு 50 மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்து இன்டர்வியூ பேஸ் 3 ஒரு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா மார்க் வாங்கி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிடும். செலெக்ஷன் ஆனவுடனே நீங்கள் வேலைக்கு வந்துடலாம். ஸோ இதே எக்ஸாமுடைய ப்ரொசீஜர். எக்ஸாமுடைய ப்ரொசீஜர் எப்படிலாம் செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதற்கான சம்பளம் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட்லி ஸ்டார்டிங் பே 27,620 கொடுத்துட்டு பேசிக் பே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 42,020 அந்த ரேஞ்சில் வருது. ஆக்சுவலாக இதுதான் அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பே அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து டிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு உண்டு. சரி, இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா 750 ரூபா கட்டணும். ஜென்ரல் ஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 750 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்து ஹவு டு அப்ளை. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு 4/12/2020. ஸோ லாஸ்ட் டேட்டு. அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் டிகிரி முடிச்சிருக்கவும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபைனல் படிச்சுக்கிறீங்களா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதனால் அப்ளை பண்ணி படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.